ஆமாம், காதல் எத்தனை வகைப்படும்? காதல் 2 வகைப்படும். ஒன்று ஒருதலை காதல், மற்றொன்று இருதலை காதல். ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ உள்ள சின்ன பசங்கிட்ட கேட்டாலும் அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லா விஷயம் ரொம்ப வேகமாக கற்றுக்குறாங்க. நானும் ஒரு 2K கிட் தான். ஸோ இந்த விஷயம்லாம் என்னென்ன தெரியும். இதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆனால் நீங்கள் ஒன் சைட் லவ் பண்ணுற பசங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலும், டபுள் சைட் லவ் பண்ணுற பசங்களோட ஃப்ரெண்டாலும் நீங்கள் என்ன கஷ்டம்லாம் படுவீங்க சொல்லி நான் ஷேர் பண்ணுறேங்க. நான் வந்து இவங்க மக்கள்கிட்ட சொல்கிறேங்க. ஏன்னா நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. இவங்க 2 பேர் கூட நான் ஃப்ரெண்டாக இருந்து நிறையாவே பட்டுட்டேன். ஸோ என்னோட கஷ்டத்தை கொட்டுறேன். ஓகே, முதல்ல இந்த ஒன் சைட் லவ் பண்ணுற பசங்களோட ஃப்ரெண்டாக இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த ஒன் சைட் லவ் பண்ணுற பையன் இருக்கானே, அவன் வேறு உலகத்தில் இருப்பான். அவன் லவ் பண்ணுற பொண்ணை நினச்சி கவிதை எழுதுவான், பாட்டு பாடுவான். ஏன் அந்த பொண்ணை கூட வருவான். இந்த மாதிரி அவனுக்கு பல டேலண்ட் இருக்கும். எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டுனா அவனும் அந்த மாதிரி தான். அந்த பொண்ணை நினச்சி பாட்டு பாடுறான், கவிதை எழுதுறான். ஏன் அந்த பொண்ணை கூட வரைஞ்சான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் சொன்னேன், டேய் இந்த மாதிரி உன்ட்ட பல டேலண்ட் இருக்குடா, அதை ஏன்ட்ட காமிக்க, அந்த பொண்ணுகிட்ட காமி, மேபி அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகலைன்னு நான் சொன்னேன். ஆனால் அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? டேய் மச்சான், ஒருதலை காதல் என்பது ஒரு ஃபீலிங். அது வந்து உன்னை தாக்கும், உன்னை வந்து அடிக்கும். அது சொன்னால் புரியாதான்னு சொல்லி என்னைய நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டான். சரி விடுங்க. இந்த டபுள் சைட் லவ் பண்ணுற பசங்க இருக்க தெரியுமா, அவங்க வந்துட்டு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னன்னா 1 day ஷிஃப்ட் ரூல். அந்த ரூல் படி ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன ரூல் சொல்லி கேட்கீங்களா? ஒன்றும் இல்லை, அவங்க எதாவது கமிட் ஆயிடுச்சுல. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் வந்து அவங்க ஆளோட சுற்றிட்டு இருப்பாங்க, இன்னொரு நாள் வந்து நம்ம கூட சுற்றிட்டு இருப்பாங்க.